டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வெப் டெக்னாலஜிஸ் யூனிட் 1ல் கடைசி இருக்கிற அந்த பேக்ரவுண்ட்ஸ், பார்டர், இமேஜ், கலர், இது எல்லாமே சின்ன சின்ன டாபிக். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவில் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட். ஒரு டேகுக்கு டிவ் இல்லைனா பேராகிராஃப் ஏதோ ஒரு டேகுக்கு வந்து நம்ம பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணலாம், பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணலாம், சைஸ், இது எல்லாமே செட் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேக்ரவுண்ட் கலர் வச்சிருக்கேன், பட் ஸ்டில் பேக்ரவுண்ட் இமேஜ்னு ஒன்று வச்சிருக்கேன். இப்போ என்ன ஆகுனா பேக்ரவுண்ட் டாட் ஜேபிஜி இல்லை பேக்ரவுண்ட் டாட் பிஎன்ஜின்னு ஒரு இமேஜ் நான் வந்து ஃபோல்டரில் வச்சிருக்கேன். அந்த இமேஜை வந்து பேக்ரவுண்டாக இந்த டிவ் டேகு கொடுத்துருக்கேன். இப்போ அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ அந்த டிவ் டேகோட கண்டென்ட் இதுதான். திஸ் இஸ் ஹெட்டிங் த பேராகிராஃப் ஸ்டைல் யூசிங் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். இதுக்கு பின்னாடி ஒரு பிளர்ட் இமேஜ் வருது பார்த்தீங்களா, அதான் நான் வச்சிருந்தேன் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ். அந்த பேக்ரவுண்ட் இமேஜை இந்த டிவ் டேக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணோன்னே எனக்கு இந்த அவுட்புட் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டிவ் டேக், பேராகிராஃப் டேக் இல்லை என்ன டேக் வேணாலும் நம்ம பேக்ரவுண்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி அடுத்தது பார்டர் இமேஜஸ். ஸோ ஒரு டிவ் டேக் இல்லை பேராகிராஃப் டேக் அகைன் எந்த டேக்குக்கும் வேணாலும் ஒரு பார்டர் கொடுத்து அந்த பார்டரில் இமேஜை செட் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டிசைன் இமேஜ் ஒன்று டவுன்லோட் பண்ணி அந்த டிசைன் இமேஜை பார்டராக வச்சுருக்கேன். ஸோ இந்த கோட் பாருங்கள், பார்டர் டாட் பிஎன்ஜி இருக்கா, இதே மாதிரி இதே ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்கேன். என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். ஸோ அந்த அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு பார்டராக வந்து செட் ஆயிடும். நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் தான் நான் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். அடுத்தது கலர். ஒரு ஃபாண்ட் கலராக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் கலராக இருக்கட்டும், நம்ம வெவ்வேறு வகையில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்ஜிபி கலர், ரெட், கிரீன், ப்ளூ. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெக்ஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி என்ன வகையில் வேணாலும் நம்ம வந்து கலரை ரெப்ரசன்ட் பண்ணலாம். அது ப்ராப்பரான கலராக HTML எடுத்துக்கும் சிஎஸ்எஸ். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன கோடு தான், அதனால வந்து நீங்கள் இந்த கோடை பார்த்துட்டு ஓனாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த கலர் கோடோடைய ஜஸ்ட் அவுட்புட். அடுத்தது ஷேடோ. ஒரு டெக்ஸ்ட்டுக்கோ இல்லை ஒரு பாக்ஸுக்கோ ஒரு டிவ்வுக்கோ எதுக்கு வேணாலும் நான் வந்து ஷேடோ வைக்க முடியும். ஸோ அதோடைய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸில் பாக்ஸ் ஐஃபன் ஷேடோ 4 சைடு என்னங்கிறது தான், 4 சைடில் 3 சைடு அந்த மாதிரி. ஸோ அது பாருங்கள், அந்த டிவ் டேக்கு ஒரு ஷேடோ வச்ச மாதிரி வருதா, இது டிவ் டேக்கு. அடுத்தது டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் கூட ஷேடோ வைக்கலாம். இந்த மாதிரி இந்த திஸ் இஸ் ஹெட்டிங் இருக்கலாம், அந்த டெக்ஸ்ட்டுக்கும் ஷேடோ வைக்கலாம். அதோட அவுட்புட் பாருங்கள். நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா இதுக்கு ஒரு ஷேடோ வர்றது உங்களுக்கு தெரியும். அடுத்தது டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் பண்ணலாம், ஹைட்டு, வித்து, அப்புறம் ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட் கலர், இது எல்லாமே பண்ணலாம். ஸோ இப்போ என்னென்னா ஒரு பேராகிராஃப் டேகுக்கு இந்த எல்லா ப்ராப்பர்ட்டியும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். சிம்பிள். அடுத்தது டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ஒரு ஒரு டிவ் டேகை வந்து டிவ் டேக் மட்டும் இல்லை, பேராகிராஃப் டேக் இல்லை இன்னும் எந்த டேக் வேணாலும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நேராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் 45 டிகிரின்னு கொடுத்துருக்கேன். அந்த டிவ்வே வந்து உங்களுக்கு 45 டிகிரி ரொட்டேட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஸ்கேலு, டிரான்ஸ்லேட்டு, ஸ்கியூன்னு இன்னும் நிறையா வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து பேசிக் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்கள் அதை டீட்டெயிலாக எழுதிக்கலாம். அவுட்புட் பாருங்கள், அந்த டிவ் டேக்கே வந்து உங்களுக்கு 45 டிகிரியில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது டிரான்சிஷன். அதாவது ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனில் இல்லை ஒரு குறிப்பிட்ட ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சிஎஸ்எஸ் வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு பட்டன் வந்து ஒரு கலரில் இருக்குது, ப்ளூவில் இருக்குது. ஹெச் ஓவர் அப்படிங்கிறது வந்து மவுஸை வந்து கொண்டு போய் அந்த பட்டன் மேலே வச்சோம்னா அந்த ஹெச் ஓவருங்கிற ஈவெண்ட் கால் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து டிஃபால்ட்டாக கலர் ப்ளூவில் இருக்கும். மவுஸை கொண்டு போய் அந்த பட்டன் மேலே வச்சோம்னா அது க்ரீனாக மாறணும். இது டிரான்சிஷன். இந்த மாதிரி வந்து ஒரு காம்பனண்ட்டை வந்து கலர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், சைஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதுதான் டிரான்சிஷன். இப்போ இதோட அவுட்புட் பாருங்கள். இது ஒரு வீடியோ ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். மவுஸை கொண்டு போய் கரெக்டாக அந்த இதில் வச்சோன்னே கலர் மாறுதா, இதுதான் அந்த டிரான்சிஷன். அடுத்தது அனிமேஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு கீ ஃப்ரேம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு செகண்டுக்கு செகண்டு வந்து நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டையோ ஒரு டிவ்வையோ இல்லை ஒரு பேராகிராஃபையோ எதை வேணாலும் அனிமேட் பண்ணலாம். ஸோ இந்த கீ ஃப்ரேம்ங்கிற அனிமேஷன் வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன், பேக்ரவுண்ட் கலரை வந்து செகண்டுக்கு செகண்ட் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன். அதில் பாருங்கள், அவுட்புட் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு வீடியோ, அதை நான் ப்ளே பண்ணுறேன். கலர் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அனிமேஷன்ஸும் சிஎஸ்எஸ் வச்சு பண்ணலாம். ஓகே, அடுத்தது ஃபஸ்ட் யூனிட்டோட லாஸ்ட் டாபிக், பூட் ஸ்ட்ராப் ஃப்ரேம் ஒர்க். ஸோ ஃபஸ்ட்டு பூட் ஸ்ட்ராப்னா என்னன்னு சொல்கிறேன். ஏன் சிஎஸ்எஸ் உடைய லாஸ்ட் பார்ட்டாக இதை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்எஸ் மூலிமா நம்ம இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ஸ்டைல் எல்லாமே பண்ணலாம். ஒவ்வொரு ஃபாண்ட்டு கலரு, பேராகிராஃப் உடைய பேக்ரவுண்டு, இன்னும் நிறையா இருக்குது. இது எல்லாமே பண்ணலாம். பட்
ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் சிஎஸ்எஸ் எழுதும்போது பார்த்தீங்கன்னா 1000 லைன் ஆஃப் கோடு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த பூட்ஸ்ட்ராப்ங்கிற ஃப்ரேம் ஒர்க்கில் என்ன பண்ணாங்கன்னா, இருக்கிற சிஎஸ்எஸ் ரொம்ப மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டிசைன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, கிளாஸ் ஃபைலாக தனித்தனியாக எழுதி ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக க்ரியேட் பண்ணிட்டாங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்கோட முக்கியமான அப்ஜெக்டிவாக என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்சிவ் சைட். அதாவது ரெஸ்பான்சிவ் அப்படின்னா என்னென்னா, விண்டோவோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சின்னதாகவும் பெருசாகவும் நவுந்துக்கும். அந்த ரெஸ்பான்சிவ்னஸ் தான் இந்த பூட்ஸ்ட்ராப்போடைய ஃபஸ்ட்டு கோலாக இருந்துச்சு. அப்புறம் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டிசைன் எல்லாத்தையும் சிஎஸ்எஸ்ஸாக எழுதிட்டாங்க. அப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த சிஎஸ்எஸ்ஸை வந்து நம்ம கோடில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த சிஎஸ்எஸ் கிளாஸ் நேம் என்னவோ அந்த கிளாஸ் நேம் மட்டும் போட்டால் போதும், அந்த கிளாஸோட ஸ்டைல் வந்து நம்ம எந்த டேக்கு போடுறோமோ அது அப்ளிகபிள் ஆகிடும். ஸோ இதுதான் பூட்ஸ்ட்ராப்போடைய பேசிக் இன்ட்ரடக்ஷன். அதே மாதிரி முக்கியமாக இந்த ரெஸ்பான்சிவ்னஸோடைய பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரிட் சிஸ்டம் 12 கிரிட்டாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது இந்த ஸ்க்ரீன் இல்லை, மொபைல் ஸ்க்ரீன் எந்த ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி 1 2 3ன்னு 12 காலமாக பிரிச்சிருப்பாங்க. நம்ம வந்து ஒவ்வொரு காம்பனண்ட் பிளேஸ் பண்ணும்போது அது எத்தனை காலமில் ஆக்குபை பண்ணணும், எத்தனாவது காலம் ஆக்குபை பண்ணணுங்கிறத வரைக்கும் நம்ம டிசைன் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், வித்து சைஸ் குறையும் போது அந்த காம்பனண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அலைன் ஆகிக்கும். அதை நான் உங்களுக்கு இப்போ அடுத்தது வந்து ஒரு அவுட்புட் காட்டும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நான் சொன்ன கீ ஃபீச்சர்ஸ் தான் ரெஸ்பான்சிவ்னஸ், ப்ரீ ஸ்டைல்டு காம்பனன்ட்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பட்டன், ஃபார்ம் எல்லாமே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கஸ்டமைசபிள். அதுக்கப்புறம் இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி அந்த பட்டன் டிசைன்லேருந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஏதாவது ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா ப்ரௌசர்லேயும் மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். மொபைல் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, ஏன்னா மொபைல் டிவைஸ்க்கு இது ஒர்க் ஆகணும். இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஆல்ரெடி பட்டனுக்கு வந்து அவங்க பூட்ஸ்ட்ராப்பில் கிளாஸ் எழுதி வச்சிட்டாங்க. நான் அந்த ஸ்டைலை எப்படி அப்ளை பண்ணணும்னா, கிளாஸ் ஈக்குவல் டு பிடிஎன், அந்த கிளாஸ் நேம் வந்து பிடிஎன். இதில் இன்ஹெரிட்டன்ஸும் வந்திருக்கு. BTN-பிரைமரிங்கிறது வந்து அதே பட்டன் ஸ்டைலில் பிரைமரி வந்து ப்ளூ கலர் வரும். அப்புறம் MT4ங்கிறது இன்னொரு கிளாஸ். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துலையே இன்ஹெரிட்டன்ஸ் வரைக்கும் நான் யூஸ் பண்ண முடியும். கிளாஸ் நேமை மட்டும் ஸ்பேஸ் விட்டு ஆட் பண்ணிட்டு இருந்தால் அந்த என்னென்ன கிளாஸ் நேம் போடுறோமோ அந்த கிளாஸோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் கலந்து இந்த இதுக்கு வந்துடும், அந்த டேகுக்கு வந்துடும். இதுதான் பூட்ஸ்ட்ராப்போடைய ஸ்பெஷாலிட்டி. நம்ம ஒரே ஒரு விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, நம்மளோட HTML பேஜில் மேலே கீழே அந்த பூட்ஸ்ட்ராப்போடைய லைப்ரரி URL இருக்கும். அதை மட்டும் ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த கிளாஸை டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கிளாஸோடைய ஸ்டைல்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகிடும். அடுத்தது இது வந்து ஜஸ்ட் ஒரு கிரிட் சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூட்ஸ்ட்ராப் ஒரு கிரிட் சிஸ்டம், அதுக்குள்ளே பட்டன்ஸு, ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் அந்த கிளாஸை பற்றின கண்டென்ட். இது ஜஸ்ட் நீங்கள் ஓவர்வியூ பார்த்துட்டு எழுதிடலாம். இப்போ இது ஒரு வீடியோ. இந்த இதில் பாருங்கள், 2 கோடு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே கோடு தான். இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 39th லைனில் ஒரு URL இருக்கும். அதே மாதிரி இதில் 8வது லைனில் ஒரு URL இருக்கும். இந்த 2 லைன் வந்து இந்த பேஜில் இருக்காது. இதுதான் பூட்ஸ்ட்ராப்போடைய CSS கிளாஸு, JS கிளாஸு, CSS ஃபைல், JS ஃபைல். அதே கோடில் CSS, JS அந்த பூட்ஸ்ட்ராப்போடது இருக்காது. ஸோ இப்போ இந்த 2 ஃபைலையும் நான் ரன் பண்ணுறேன். அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். இப்போ இந்த பேஜ் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இது எப்படி இருக்கா? இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த வித்தையும் ஹைட்டையும் மாற்றுவேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த காம்பனன்ட்ஸ் எப்படி சுருங்கி விரிவடையுதுன்னு கவனிங்க. அடுத்தது மொபைல் சைஸுக்கு வந்துச்சுன்னா காலம் வந்து இந்த மாதிரி வந்துடும். ஒன்று கீழே ஒன்றா வந்துடும். இதுக்கு பேர் தான் ரெஸ்பான்சிவ்னஸ். இதே கோடை நான் பூட்ஸ்ட்ராப் இல்லாத ஃபைலை ரன் பண்ணுறேன் பாருங்க. இதுதான் பூட்ஸ்ட்ராப்போடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in. அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.